இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலத்தின் 2ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன், வரவேற்கின்றேன். நம்முடைய பொது வாழ்வின் மையம் யார்? நாம் யாருடைய ஊழியர்கள்? நாம் எதற்காக அழைக்கப்பட்டுள்ளோம்? தாராளமான கேள்விகளுக்கு இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு விடை அளிக்கின்றன. பணியாளருடைய அழைப்பினுடைய ஆழம். முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் ஏசாயா மூலம் கடவுள், நீயே என் ஊழியன், இஸ்ராயேலே, நான் உன்னில் மாற்றியுறுவேன் என்று உறுதிப்பட கூறுகிறார். இந்த ஊழியன் பற்றிய இறைவாக்கு இஸ்ராயல் மக்களை மீட்டெடுக்க முதலில் சொல்லப்பட்டாலும் இதன் முழுமையான நிறைவேறுதல் இயேசு கிறிஸ்துவில் தான் நடந்தது. இயேசு தந்தையின் விருப்பத்தை செய்த அவரில் மாட்சியடைந்த உண்மையான ஊழியன் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த அழைப்பு அதோடு முடிந்துவிடவில்லை. இறைவாக்கினர் தொடர்கிறார். யாக்கோபை தம்மிடம் கொண்டு வருவரும், இஸ்ராயலை அவரிடம் கூட்டி சேர்க்கவும், தாயின் கருவிலிருந்தே ஆண்டவர் எனக்கு ஊழியனாக உருவு கொடுத்தார். நீர் பூமியின் எல்லை வரைக்கும் எனது மீட்பராய் இருக்கும்படி நான் உம்மை வெற்றினத்தாருக்கு ஒளியாக வைக்கிறேன் என்கிறது கடவுளுடைய வார்த்தை. இந்த வாழ்வினுடைய நோக்கம் என்ன? இந்த வார்த்தை நம்முடைய பொது வாழ்வின் மைய நோக்கத்தை அடிக்கோடிட்டு காண்பிக்கிறது. நம்முடைய பணி நம்முடைய குடும்பத்தோடோ அல்லது சமூகத்தோடோ நின்றுவிடக் கூடாது. நம் பூமியின் எல்லைகள் வரைக்கும் ஒளியாக இருக்க அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவின் ஊழியர்களாக நாம் திருமுழுக்கின் மூலம் நாமும் கிறிஸ்துவின் ஊழியராகிறோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கை, நீங்கள் ஒரு ஆசிரியராக, விவசாயியாக, அரசு ஊழியராக அல்லது வீட்டு வேலை செய்வோராக, கணவனாக, மனைவியாக எந்த நிலையில் இருந்தாலும் கடவுளின் மாட்சி வெளிப்படும் தலமாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய நேர்மை, அன்பு மற்றும் பணிவு ஆகியவை கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும். அழைக்கப்பட்ட புனிதர்கள், the called saints என்று திருத்துதர் பவுல் கூறுகிறார். இன்றைய 2ஆம் வாசகத்தில் ஒரு சக்தி வாய்ந்த உண்மையை அவர் கூறுகிறார். கொரிந்து நகரம் பல குழப்பங்கள், பாகுபாடுகள் மற்றும் ஒழுக்கச் சீர்கள் நிறைந்த நகரம் என்கிற வார்த்தையை தான் நான் பயன்படுத்த இருந்தது. ஆயினும் பவுல் அவர்களை பார்த்த விதம் ஆச்சரியமானது. கொரிந்துவில் உள்ள கடவுளின் திருச்சபைக்கு என்று எழுதுகிறார். கிறிஸ்துவின் இயேசுவோடு இணையுமாறு அழைக்கப்பட்டதால் என்று எழுதுகிறார். புனிதர்களாகிய உங்களுக்கு என்று அவர் எழுதுகிறார். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். அங்கே அழைப்பும் புனிதமும் நாம் ஏற்கனவே தூயவர்களாகவும் கடவுளால் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாகவும் தனித்து விடப்பட்டவர்களாகவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை பவுல் அங்கு வலியுறுத்துகிறார். நம்முடைய குறைபாடுகள், தவறுகள், பாவங்கள் இருந்த போதிலும் கடவுள் நம்மை தம் பணியில் பங்கேற்க அழைத்திருக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். பொது வாழ்விலும் அருள் கிடைக்கிறது. நம்முடைய பொது வாழ்வு அல்லது வேலை செய்யும் இடம் ஒரு விசுவாசமற்ற இடமாக இருக்கலாம். நாம் இருக்கக்கூடிய இடம் விசுவாசமற்ற இடமாக இருக்கலாம். ஆனால் பவுல் சொல்லுவது போல, நான் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களுக்கு குறித்தாகுக. நீங்கள் செல்லும் ஒவ்வொரு இடத்திலும் அமைதியும் அருளும் நிறைந்த ஆசீர்வாதத்தை நீங்களே எடுத்துச் செல்வராக மாறுகிறீர்கள். நீங்கள் பணிபுரியும் அலுவலகம், நீங்கள் வாழும் தெரு, நீங்கள் வாழும் வீடு, நீங்கள் பழக நண்பர்கள், அங்கெல்லாம் கிறிஸ்துவின் அருளும் அமைதியும் நிலவச் செய்ய நீங்களே கருவிகளாக இருக்கிறீர்கள். உலக பாவங்களது நீக்கக்கூடிய செம்மறியாக நற்செய்தியில் திருமுழுக்கு யோவான் இயேசுவை கண்டதும், இதோ உலகின் பாவங்களை போக்கும் கடவுளின் செம்மறி என்று உறக்க சான்று பகர்கின்றார். இதுவே இயேசுவின் பொது வாழ்வின் ஆரம்பத்தையும் அவருடைய பணிவாழ்வின் நோக்கத்தையும் மிக தெளிவாக எடுத்துரைக்கும் வார்த்தைகள். மீட்பினுடைய மைய புள்ளி என்ன? செம்மறி என்ற அடைமொழி பழைய ஏற்பாட்டின் பழைய செம்மறியும் பாஸ்காவளவி மீட்பின் செம்மறியும் குறிக்கிறது. இயேசுவின் பணி வெறும் நல்ல போதனைகளை வழங்குவது மட்டும் அல்ல, மாறாக அவர் தன்னுடைய உயிரை தியாகம் செய்து உலகத்து அனைத்து பாவங்களையும் சுமந்து நீக்குவதே.
இது சாட்சியத்தினுடைய சக்தியாக இருக்கிறது. திருமுழுக்கு யோவான் தான் கொடுத்த சான்றின் முக்கியத்துவத்தை கூறுகிறார். நான் கண்டேன், இவரே இறைமகன் என சான்று பகருகிறேன் என்கிறார். யோவான் தன்னுடைய வேலையை முடித்துவிட்டு இயேசுவுக்கு வழிகாட்டுகிறார். நமது பொது வாழ்வுக்கான இது ஒரு அழைப்பாக இருக்கிறது. நம்முடைய பொது வாழ்வும் திருமுழுக்கு யோவானுடைய போல இருக்க வேண்டும். நம்மை நாமே மையப்படுத்தாமல், நாமே உயர்த்தி கொள்ளாமல், நம்முடைய செயல்கள், பேச்சுகள் மற்றும் தியாகங்கள் மூலம் மக்கள் இயேசுவை நோக்கி திரும்ப செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். ஒரு விபத்து நடந்த இடத்தில் ஒரு செவிலியரின் கருணை, ஒருவருக்கு கடன் கொடுத்து உதவிய ஒரு வியாபாரி நேர்மை, ஒரு ஏழை மாணவனுக்கு இலவசமாக பாட சொல்லிக் கொடுக்கும் ஒரு ஆசிரியர் பணிவு, இவை அனைத்தும் இயேசுவின் செம்மறி தியாகத்தின் ஒளியை இந்த உலகில் பிரதிபலிக்கின்றன. நாம் ஒளிரும் தருணங்கள். When we shine, அன்புக்குரியவர்களே, இந்த 3 வாசகங்களின் மூலம் கடவுள் நமக்கு கொடுக்கும் செய்தி இதுதான். நாம் ஒளிரும் விளக்காக இருக்க வேண்டும். நாம் அழைக்கப்பட்டவர்கள். நாம் அனைவரும் கடவுளின் ஆட்சிக்காக, புனிதர்களாக, ஊழியர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஒளியை கொண்டு செல்பவர்கள். நம்முடைய பணி நம்முடைய எல்லைகளை தாண்டி பூமியின் எல்லைகள் வரைக்கும் மீட்பின் ஒளியை கொண்டு செல்ல வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு பொதுச் செயலும் உலகின் பாவங்களை போக்கும் கடவுளின் செம்மறியான இயேசுவின் சாட்சியாக இருக்க வேண்டும். இந்த திருப்பலியில் கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக பலியிடப்படுவதை நாம் நினைவு கூறுகிறோம். நாம் இந்த பலியில் பங்கெடுக்கும் போது நம்முடைய பொது வாழ்வில் சவால்களையும், போராட்டங்களையும், வேலைகளையும் அவருடைய பலியோடு இணைப்போம். நாம் அனைவரும் கிறிஸ்துவின் அருளையும் அமைதியும் எடுத்துச் செல்லும்